இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் ஸ்ரீ இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பில் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்களுக்காக நீங்கள் எழுதி அனுப்புகிற ஜெப குறிப்புகளுக்காக ஃபோனில் தொடர்பு கொள்கிறீங்க, இமெயிலில் போடுறீங்க, நேரில் வந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை பாரத்தோடு சொல்கிறீங்க. உங்கள் எல்லாருக்காக நாங்கள் கருத்தாகி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய கேம்பஸ்க்கு எப்பொழுதாவது நீங்கள் வரலாம். விருதுநகருக்கு அருகாமையிலே ஒரு சின்ன கிராமம். எங்கள் ஊருக்கு வர்றதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை. அல்லேலூயா! சும்மா வாங்க. நாங்கள் எல்லாம் உங்களை நல்லா கவனித்து தான் நாங்கள் அனுப்பி வைப்போம். 2வது சனிக்கிழமையில் உபவாச ஜெபம் இருக்கும். இன்னும் பாருங்கள், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் நாங்கள் ஊழியர்களாக சேர்ந்து எங்களுடைய இடத்துல உபவாச ஜெப கூட்டங்கள் இருக்கும். நீங்கள் ஏதாயும் ஒரு விதத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரையிலும் பரிந்து பேசும் ஜெப நேரம்னு சொல்லி எங்கள் கேம்பஸ்லேயும் நடக்குது. எங்கள் ஊழியக்காரங்க குடும்பங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் தங்கியிருக்கிறாங்க. அவங்க தங்கியிருக்கிற இடத்துலையும் அது ஒரு கிளை அலுவலகமாக அதை நாங்கள் மாற்றிருக்கிறோம். ஜெப மையமாக அதை மாற்றிருக்கிறோம். எல்லா இடங்கள்லையும் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் இருக்கும். திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரையிலும் ஜெபம் இருக்கும். நீங்கள் அதுலேயும் பங்கு பெறலாம். வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் நான் கிராம ஊழியத்துக்கு போக விரும்புகிறேன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 3 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா, எங்களுடைய மிஸ்டரிகளோடு கூட நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். அன்பு தம்பி, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், நான் எப்படி தொடர்பு கொள்ளணும்னு சொன்னீங்கன்னா, கீழே நீங்கள் பார்க்குற செல்ஃபோன் நம்பரில் நான் இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த அட்ரஸில் இருக்கிறேன், நான் உங்கள் கூட சேர்ந்து ஊழியத்துக்கு வர விரும்புகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களை எங்களுடைய ஊழியக்காரங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை கிராம ஊழியத்துக்கு கூட்டு போவாங்க. 3 மணி நேரம் மிஸ்டரியை வாங்கலை. 24 மணி நேரத்தில் ஒரு நாள் ஒரு 3 மணி நேரமோ இல்லை மாதத்தில் ஒரு 3 மணி நேரம் வாங்க. அல்லேலூயா! நிறைய பேர் ஏன் 11 to 1 திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஜெபம் ஆண்டவர் வைக்க சொல்கிறாருன்னா, இதை ரொம்ப பாரப்படுத்துகிறார். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் பிடியிடாத 7000 பேர்களை 7000 ஊழியக்காரர்களை ஆண்டவர் பராமரித்து வளர்த்து வருகிறார். அல்லேலூயா! எனக்கு ஆண்டவர் சொன்னார், இப்போ சர்ச்சுக்கு வர்றவங்க பாரம்பரியமாக சர்ச்சுக்கு வர்றவங்க. நான் சொல்கிற வேர்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே காலகாலமாக ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க தான் பக்தியோடு கூட ஆலயத்துக்கு வருவாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை கணவர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க, இல்லை பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஆலயத்துக்கு வர்றது கிடையாது. அப்படிப்பட்டவங்க என்றைக்காவது ஒரு மனசில் ஒரு கவலை இருக்குது, எங்கே நான் ப்ரேயருக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா, எங்கேயாவது போகணும் இல்லைங்க. இன்றைக்கி இருக்கிற நிறைய இடங்களில் தினந்தோறும் ஜெபம் நடக்குதா? ஒரு சில ஆலயங்களில் நடக்கலாம். ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார், உங்களுடைய மிஸ்டரி குடும்பம் இருக்கிற எல்லா வீடுகள்லையும் இந்த ஜெபம் ஆரம்பின்னு சொல்லியிருக்கிறார். அன்பிற்குரியவங்களே, நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. இன்றைக்கி ஒரு பாரமாக இருக்குதுன்னா எங்களுடைய மிஸ்டரிகள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நீங்கள் விருதுநகருக்கு அருகாமையில் இருப்பீங்கன்னா, நீங்கள் தாராளமாக எங்கள் கிராமத்துக்கு டெய்லி 11 to 1 மணி ஜெபம் நடக்கும். அல்லேலூயா! இல்லை இந்த நிகழ்ச்சிகள் டிவிலையும் ஒளிபரப்பப்படும். ஒருவேளை யூடியூப்பில் விஎம்எம் டிவி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா எங்களுடைய ஜெபங்களும் அதுலேயே இருக்கும். நீங்கள் அதுலேயும் பங்கு வரலாம், ஊழியத்தில் பங்கு வரலாம். ஒருவேளை என்னால் ஊழியத்துக்குனா போக முடியாது பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கிராமம் ஸ்ரீ இயக்கத்திலிருந்து ஆண்டவர் தருகிறார். எழுப்புதல் விரும்பும் பங்காளராக எங்கள் ஊழியத்தில் இணைங்க. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு 1000 ரூபாயோ உங்களை என்ற காணிக்கையோ கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளராக இணையலாம். அல்லது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய பேரில் அல்லேலூயா ஒவ்வொருவரையும் இந்த பங்காளர் திட்டத்தில் நீங்கள் இணைச்சிக்கோங்க. அல்லேலூயா! உண்மையாகவே ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் பிறந்திருப்பாரானால் கட்டாயம் இயேசுவை அறியாதவங்க இயேசுவை அறியணும்னு சொல்லி கட்டாயம் உங்களுக்கு பாரத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள், நீங்கள் எல்லாரும் பங்கு பெறணும். ஆமென். உங்களுக்காக நாங்கள் கருத்தாக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியத்திற்கென்று அற்பமாய் கொடுக்க ஆரம்பித்தவங்களை நாங்கள் பார்க்குறோம். பிரதர், எப்பொழுது உங்கள் ஊழியத்துக்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோமோ அப்பொழுதே எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்கள் கடன் பிரச்சனை தீர்ந்தது, வியாதிகள் சுகமாக இருக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது, பல பல சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது.
அல்லேலூயா. இந்த வருஷமே எனது பங்களிப்பின் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை இப்பொழுதே தீர்மானிங்க. ஜெப பங்காளராக வரலாம், கொடுக்குற பங்காளராக வரலாம். வாரத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ஒரு நாளோ நானே கிராமங்களுக்கு வர்றேன், என்னுடைய நேரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. காட் bless you. இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது, எப்பொழுதுமே என்னுடைய வேத பகுதிகளை நான் வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் 5 சங்கீதங்களை வாசிக்கிற பழக்கம் உண்டு. ஆமென். ஒரு நாளைக்கு ஒரு 5 சங்கீதம் வாசித்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு மாதத்தில் சங்கீத புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் திரும்ப திரும்ப வாசிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் படிக்கணும். ஆராய்ச்சா அன்னைக்கு 4 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் நான் தொடர்ந்து படிப்பது வழக்கம் உண்டு. இரவில் ஒரு 10 அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் படிப்பது உண்டு. ஒரு 3 மாதத்திலேயே முழு பைபிளையும் வாசித்து முடித்து விடலாம். அல்லேலூயா. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள ஒரு பிளான் இருக்கணும். அல்லேலூயா. வேதத்தை வாசித்து முடிக்கணும். இந்த வருஷத்துக்குள்ள வேத வசனத்தை வாசித்து முடிக்கணும். ஒரு தம்பி பேங்க்கில் எனக்கு வேலை கிடைச்சது. அந்த சாட்சியை சொல்லும்போது என்னை போல ஒரு ஊழியக்காரன் பிரதர் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறார், தம்பி நீங்கள் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தொடர்ந்து நல்லா வாசித்து முடிங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கார். நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லியிருக்கார். அந்த தம்பிக்கு சந்தோஷம். அப்படியா, பைபிள் இருக்குல்ல, முதலாவது இது எப்படி ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்களே, அப்பொழுது இவங்களை எல்லாம் கூட கொடுப்புன்னு எழுதியிருக்குல்ல, அப்போ தேடுங்க. தேடி வாசித்து வாசித்து வாசித்த பகுதிகளை சொல்லி துதிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். அவனுடைய வாழ்க்கை, ஐயோ ஆமாம் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தான் நமக்கு வேலை கொடுப்பாருன்னு சொல்லி நல்ல அட்டை வாஸ்து முடித்த மறுநாள் எத்தனையோ எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆன தம்பி அந்த எக்ஸாமில் பேங்க் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டாங்க. நல்லா இருக்குது பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். வருஷத்தில் முழு பைபிளை நான் படித்து முடிக்க போகிறேன், இல்லை 2 தடவை படித்து முடிக்க போகிறேன் இப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கணும். அல்லேலூயா. நான் நிறைய பேர் வாலிப பிள்ளைகளையும் பையங்களையும் பார்த்தா முதல்ல கேட்குற கேள்வி, நீ இன்னைக்கு எத்தனை அதிகாரம் பைபிள் வாசித்த? அவங்க சில பேர் பாருங்க, ஒரு வசனம் வாசித்தோம், ஒரு அதிகாரம், அதுவும் உருப்படியாக வாசிக்க மாட்டாங்க. பைபிளை ஆசையாக வாசிக்கணும், வேலை மாதிரி வாசிக்கக்கூடாது. பைபிள் வாசிக்க முடியும், சே அப்படி அப்படி வாசிக்கக்கூடாது. ஆசையா, அது ஒரு லவ் லெட்டர், அன்பின் கடிதம். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏசப்பாவால் என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி பைபிளில் எழுதி லவ் லெட்டராக எனக்கு ஏசப்பா கொடுத்துருக்குறாரு. அல்லேலூயா. யாராவது பைபிள் வாசிக்கலைன்னா காதை திருவி அவங்க பெற்றோர் முன்னுக்கு ஒரு கொட்டு கொட்டுறேன். என்னைக்காவது நாங்கள் ஊருக்கு வரும்போது நீங்கள் கோவிச்சுக்கிறாதீங்க, இல்லை என்கிட்ட தனி ஜெபத்துக்கே என்கிட்ட வராதிங்க. ஒரு பாப்பாவை பாருங்கள், காதை திருகி ஒரு கொட்டு நங்குன்னு கொட்டின பாருங்க. அவ பாருங்க, சரிங்க அங்கிள் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப தலை வலிச்சதுன்னா, பழமாக திருக்கிட்டேன் போல் இருக்குது, என்ன வலிச்சிச்சின்னு சொன்னால் அவன் சொல்கிறா, ஆனால் அங்கிள் எனக்கு கிட்டத்தட்ட பல மாதங்களாக வருடங்களாக காதில் ஒரு பெரிய பெயின் வந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ஸ் போய் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருந்தேன். என்னைக்கு நீங்கள் காது திருகி ஒரு முட்டிங்களோ அன்னையிலேருந்து அந்த காதில் இருக்க வியாதியே போயிடுச்சுன்ட்டா. அங்கிள் நீங்கள் என்னைக்காவது வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது காது வலினா நீங்கள் அவங்களையும் ஒரு காதை திரும்பி கொட்டுங்க. நான் ஏன் பிள்ளை அப்படிலாம் கொட்டா செருப்படி தான் எனக்கு உலகம்னு சொன்னேன். நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பெற்றோர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக பைபிள் படிங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இல்லாட்டியா பைபிள் படிக்கிறாப்புல உங்கள் பிள்ளைகள் மூலமாக நடிக்கவாது செய்யுங்க, ஜெபிக்கிறாப்புல நடிக்கவாது செய்யுங்க. ஓஹோ, இப்படி தான் நம்ம அப்பா அம்மா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க, நல்ல பைபிள் வாசிக்கணும், நம்ம வாசிக்கணும், அவங்க கற்றுக்கொள்வாங்க. நீங்கள் என்ன யாரும் செல்ல பாட்டு ஷார்ட்ஸ் அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ஓஹோ நம்மளும் அப்படி தான் பார்க்கணும்னு அவங்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ஒழுங்குகள்ங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பைபிள் வசனம் பிரசங்கம் கேட்கறது பெருசு கிடையாது. பிரசங்கத்தை கேட்டு அதன்படி நடக்கணும், அதை அப்பியாசிக்கணும். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ப்ராப்ளம் இருக்குதா, ஆண்டவர்கிட்ட உங்கள் ப்ராப்ளத்தை சரிபடுத்துறதுக்கான பிளான் இருக்குது. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஷார்ட்டேஜ் இருக்குதா, ஏதாவது குறை வந்திருக்கிறா, உங்கள் ஷார்ட்டேஜை சாட்சியாக மாற்றுறதுக்கு, உங்கள் குறைவை உங்களுடைய சாட்சிகளாக மாற்றுவார். அதாவது ஷார்ட்டேஜ் பிகம் சர்மன்.
ஒரு செய்தியா மாறிடும். சாட்சியா மாத்த வைக்கிறதுக்கு ஆண்டவர்ட்ட பிளான் இருக்குது. அல்லேலூயா. நீங்க நாகமான்ட்ட குஷ்டம் இருக்குது. நாத்தம் எடுத்தவனா வர்றா. ப்ராப்ளம் அவன்ட்ட இருக்குது. குஷ்டங்கிற ப்ராப்ளம். ஆண்டவர்ட்ட பிளான் இருக்குல்ல. ஆண்டவர் என்ன செய்றாரு தெரியுமா? போய் ஊழியக்காரன் மூலம் 7 தடவை முங்கி எந்திரி யோர்தான்ல. இவ்வளவுதான் பிளான். அதுக்கு கோபம் வருது பாருங்க அவனுக்கு. அல்லேலூயா. அவனுக்கு கோபம் வருது. அதில பக்கத்துல நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். நல்ல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். நான் அடிக்கடி அதை யோசிக்கும்போது அந்த பகுதிகள்ல நாகமான் அந்த உலக பிரகாரமான அதிகாரிட்டெல்லாம் படைத்தலைவன்ட்டெல்லாம் நல்ல நல்ல வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கட்ட இருக்கிறவங்க எல்லாம் பிராடா தான் நெறைய பேர் இருக்கிறான். யூதாஸ் காரியத்து மாரி தான் இருக்கிறான். அவன பார்த்து பொறாமையா இருக்கான். அவன் வேலைக்காரன் சொல்றான், "முதலாளி இதெல்லாம் லேசான காரியம் தானே. கழுத முங்கி தொலைய வேண்டியதான்னு" சொல்றாங்க. அதுபோல கீழ்ப்படிஞ்சு முங்குன உடனே அவன் ப்ராப்ளம் சரியாயிருச்சு. குஷ்டம் சரியாயிருச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள்ட்ட ப்ராப்ளம்ஸ் நெறைய இருக்குதா? என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எழுதுங்க. அதுக்கெல்லாம் நீங்க பைபிள்ல பிளான தேடுங்க. அங்க திட்டம் இருக்குது. அத அத நம்புங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார்ல. அல்லேலூயா. ஜனவரி 1 இருந்து நான் போகிற கூட்டங்களில ஒரு காரியத்தை நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதாவது பைபிள் வசனங்கள் உண்மை இருக்கிறது பொய் அல்ல. வார்த்தைகள் உண்மை இருக்கிறது பொய் அல்ல. இதையும் நான் சொல்றேன். இன்னும் பைபிள்ல இருக்கிற அற்புதங்கள் அது கதை அல்ல, நிஜம் என்று பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு நம்ம எல்லாம் சோர்ந்து போய் நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். ஆமென். எல்லாரும் பயங்கர சோர்ந்து போய், ஐயோ இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்துடுறோம். ஆனா பைபிள கொஞ்சம் தேடுங்களேன். பைபிள தேடுங்களேன். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு பைபிள்ல இருக்கிற ஒரு சம்பவத்த சொல்றேன். யோவான் 11 அதிகாரம். உங்களுக்கு தெரியுமே, யோவான் 11னால என்ன என்ன அற்புதம் தெரியுமே. அதான் லாசரு உயிரோடு கூட எழும்பினது. இப்ப நான் உங்கள்ட்ட கேட்குறேங்க, வியாதிப்படுறான் லாசரு. அவளுக்கு மார்த்தாள், மரியாள் 2 சகோதரிகள் இருக்கிறாங்க. அதானுங்க அந்த பைபிள் சம்பவம். ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் 4 நாள் கழிச்சு தான் வர்றாரு. செத்து 4 நாள் கழிச்சு தான் வர்றாரு. பார்த்தா அந்த பைபிளில் இருக்கிற அந்த சம்பவங்களை வாசித்து பார்த்தாலே அங்கே வேதனைகளாக இருக்குது. நீங்கள் 35 வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதியிருக்கிறது. 11:35. ஆண்டவர் மரித்த லாசருக்கு அழுகிறார். ஏன் அழுகிறார்னா, நீங்கள் முன்னாடி உள்ள வார்த்தைகளை கவனித்து பார்த்தீங்கன்னா 33 வசனத்தில் அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரு என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. பாருங்க, அதை சுற்றி உள்ளவங்க எல்லாம் இயேசு அழுகிறத பார்த்து அவங்க என்ன சாட்சி சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். இயேசு அழுகிறார். என்ன அன்புள்ள ஆண்டவர் என்று பாருங்கள். இயேசு நீங்களும் நானும் அழும்போது என்னோடு கூட சேர்ந்து அவரும் அழுகிறார். ஐயா, செய்தியை கேட்கிற அன்பு நண்பர்களை, நீங்கள் கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறதா? எங்கள் அப்பன் இயேசுவின் கண்களில் இருந்து 100 சொட்டு கண்ணீர் வடும் ஐயா. அதுதானே ஐயா இந்த கணேசன் ருசி வார்த்தை இயேசு. அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து ஆண்டவர் அழுத உடனே 38 வசனத்தில் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதில் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அந்த காலத்துல யாராவது மறிச்சாங்கன்னா ஒரு குகையில ஒரு கற்பாறைக்கு இடையில அந்த சரீரத்தை வச்சு, மரித்த சரீரத்தை வச்சு ஒரு பெரிய கல்லை வச்சு அதை அடைச்சிருவாங்க. இப்போ நாங்கள் இஸ்ரேல், நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் மோகன் சிலாசர சன்னனோடு கூட அங்கே இஸ்ரேல் போன போது இயேசு கிறிஸ்து வைத்திருந்த கல்லறை அங்கே திறந்து கிடக்கிறது. நாங்கள் அங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய ஒரு கல் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது லாசரு கல்லறைக்கு முன்பாக. ஆண்டவர் சொல்றாரு, கல்லை எடுங்கப்பான்னு சொல்றாரு. கல்லை எடுங்கப்பான்னு சொல்றாரு. உடனே இங்க இருக்கிற அவங்களோட ரியாக்ஷனை நீங்க 39 வசனத்துல பாருங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார்.
மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். பாருங்க, சொந்த சகோதரன் அளவுனா செய்கிறாங்க, ஆனால் ஐயோ நாருங்கிறாங்க. ஐயோ, நான் இறந்தாலும் இப்படி தான் சொல்ல போகிறேன். எப்போ எடுக்க போகிறீங்க பணத்தை, அப்படி தான் சொல்ல போகிறேன். நல்ல இந்த செய்தி கேட்குறவங்க ஆட்டத்தை போட்டுறாதீங்க தயவு செய்து. குடிகார அப்பன்மார்களே, உங்கள் குடியை நிறுத்துங்க. உங்கள் மறித்த உடனே உங்களோட சடலை நினச்சி நாருமா எல்லாம் ஞாபகம். நீங்கள் மறித்த உடனே அங்கே எங்கே 2 இடத்துக்கு தான் போகும் உங்களுடைய ஜீவன். ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தை எழுதப்பட்டிருக்கு. லாசரும் மறிக்கிறான், ஐஸ்வர்யவானும் மறிக்கிறான். 2 பேரும் எங்கே போகிறாங்க? ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிடுறான். ஏன்னா ஜெபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆண்டவரை தேடுறதே கிடையாது. ஆண்டவருக்காக ஒரு நோக்கம் நம்மகிட்ட பிறந்தெல்லாம் வச்சிருக்காருல, அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்காமலே மறிச்சு போயிட்டான். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதர சகோதரியே, உங்களை ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்காரு, ஒரு நோக்கம் வச்சிருப்பார். உங்களுக்கு சொந்த வீடு வச்சு கொடுத்துருக்காரு, அந்த வீட்டில் ஒரு நோக்கம் வச்சிருப்பார். வீட்டில் ஒரு சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்கணும், ஒரு ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு அரசாங்க வேலை பார்க்குறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை கண்டுபிடிக்காமையே நீங்கள் செத்து தொலைஞ்சிடாதீங்க. ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு. உங்கள் கைகளில் இருக்கிற அவயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த ஒவ்வொன்றும் அது செயல்பட்டால் தான் என்ன செய்யும், அது சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம பார்க்குற அவயங்கள், வெளிப்பிரகாரமான அவயங்களும் ஒழுங்காக வேலை செய்யணும். உள்ள ஹார்ட்டை நான் பார்த்ததே இல்லை, என் ஹார்ட்டை நானே பார்த்ததில்லை, என் மூளை இருக்கா என்னன்னே தெரில. நிறைய பேர் என்னை கிறிஸ்தவங்க ஃபோன் போட்டு, என்னடா பிரசங்கம் பண்ணுறீங்க, உனக்குன்னா அறிவு இருக்கான்னு என்கிட்ட கேட்குறாங்க. அப்போது எனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அறிவு எங்கே இருக்கும், மூளை இருக்கா, அந்த மூளை இருக்கா இல்லையானே தெரில. நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு மூளை இருக்குதா? மூளை இருந்தால் ஆண்டவரை தேடுற நேரத்தில் தேடாமல் இருப்பீங்களா? மூளை இருந்தால் கிறிஸ்தவன் பேர் வச்சுட்டு சாராயம் குடிப்பீங்களா? மூளை இருந்தால் 9 மணி சர்ச்சுக்கு 9:30 10 மணிக்கு போவீங்களா? மூளை இருந்தால் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணாமல் தூங்குவீங்களா? மூளை இருந்தால் நீங்கள் உங்களுடைய தசமபாகத்தை உங்களுடைய சபைக்கோ மிஸ்டரி விழித்தோ கொடுக்காமல் இருப்பீங்களா? நல்லா ஞாபகம். மூளை, என் மூளையை நான் பார்த்ததே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாம் ஆனால் பர்ஃபெக்டாக இயங்குது. எப்படி இயங்குது? ஆண்டவர் இயங்க வைக்கிறாரு. என் ஹார்ட்டில் ஒரு ஓட்டைன்ட்டாங்க, பழுதாயிருச்சு. அதனால தான் எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களாம் அருவாளத்துக்கு வெட்ட போனவன் சாகிற நிலைமையில், கட்டாயம் செத்து போயிடுவாங்க நிலைமையில், சாப்பிட்ற இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு சாமன்னு சொல்லி தான் ஏசப்பாட்ட வந்தேன். ஏசப்பா என் ஹார்ட்டை அவர் தான் புதுசாகிட்டார்ல. டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த செய்தியை கேட்குறன்னு யாருனாலும் சரி, உன் சரீரத்தை சுகமாக்குவார், உன் குறைவை நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா உண்டாக்கினவரே அவர் தாங்க. அவர் சுகமாக்காம இருப்பாரா? பாருங்களேன், இவங்க மார்த்தாள் பாருங்க பிணங்குறாய். நல்லா ஞாபகம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகிறோம். அது பரலோகத்துக்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமான்னு முடிவு சொன்னேன். இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணு. ஒழுங்காக உருப்படுங்க, கொஞ்சம் கொஞ்சமாவது சரிப்படுத்துங்க. இனிமேல் சிகரெட் அடிக்க மாட்டேன், சாராயம் குடிக்க மாட்டேன், இனிமேல் பைபிள் வாசி ஜெபம் பண்ண நாளை தொடங்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதான். பாருங்க, இங்கே வருவோம். மார்த்தாள் சொல்கிறா, ஐயோ நேரமேங்கிறா. என்னது? ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு உங்கள்கிட்ட பார்த்து கேட்குறேன், இந்த வசனம் உண்மையா பொய்யா? கிறிஸ்தவங்கிட்ட கேட்டாலே ஆமாம் உண்மைதான். உண்மைனா அந்த வசனத்தில் இருக்கிற அற்புதத்தை நீ டேஸ்ட் பண்ணையா? அப்படிப்பட்ட அற்புதம் டேஸ்ட் பண்ணியிருந்தானே இன்றைக்கே நீ கவலையோடு இருப்ப. எதிர்காலத்தை குறித்து ஏன் பயப்படுவ? உன் பிள்ளைகளை குறித்து ஏன் பயப்படுவ? கடன் பிரச்சனையை குறித்து ஏன் பயப்படுவ? ஐயோ நாம் செத்து போயிருமே வியாதி வந்து ஏன் பயப்படுவ? நீ விசுவாசிய தேவனுடைய மகிமை காண்பாய் சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி உள்ள வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை சொல்கிறாருங்க. என்ன வார்த்தை? லாசருவே வெளியே வா. பேர் சொல்லி கூப்பிடுகிறார். பிணத்தை நம்ம பார்வையில் அது பிணம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? லாசருவே வெளியே வா. மார்க் 5 அதிகாரத்தில் ஜெபாலயத்தினுடைய மகள், அவள் சிறுவன், 12 வயது சிறுவன் மரித்து போயிட்டான், செத்து போயிட்டான். கூட்டுக்காரங்கள்லாம் நிற்கிறாங்க. அங்கே போய் எல்லாம் பற்றி விடுறாரு. ஏய் பிள்ளை ஜாகலப்பா தூங்குறாங்கிறாரு. ஐயா, நாம் ஒன்று நினைப்போம், ஆண்டவர் அதை விட பெரியவர் என்பதை நீங்கள் நினைக்கணும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அல்லேலூயா.
ஆண்டவர் பெரியவருங்க. உங்க கூட ஆண்டவர் வருகிறாரா? உங்க வீட்டுக்கு ஆண்டவர் வருகிறாரா? காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனை, என்னோடு கூட முழங்கால் படியிட்டு நீ இப்பொழுது ஜெபித்து பார். உன் வாழ்க்கை மாறும். எப்பொழுது? இன்றைக்கு நீ ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த மாத்திரத்துல உன் வாழ்க்கையை மாற்றுவார். சிறுவண்ணை எழுந்திரு, தளித்தாகுமே. அவ்வளவுதான், எந்திரிச்சிடறான். லாசரு வெளியே வான்னு சொன்னேன். மரித்த லாசரு கல்லறைக்குள்ளாக இருந்து வெளியே வருகிறேன். ஐயா, இந்த வசனத்தை, சம்பவத்தை வாசிக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப அழுகிறேன். இத்தனை பெரிய ஆண்டவரா அவர்? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இத்தனை பெரிய ஆண்டவரா? அப்போ அந்த ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். எவ்வளோ கஷ்டம் ஊழியத்தில் இருந்தாலும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தாலும், அவமானம் நிந்தைகள் இருந்தாலும், எங்க அப்பா மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிறார் ஐயா. மறிக்க வேண்டிய இந்த கணேசனுக்கு உயிர் கொடுத்தார் ஐயா. அதனால் தான் 30 வருடங்களாக இந்த மிஷனரி பணியை செய்கிறோம். அன்பு சகோதரனை, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் உன்னை உயிரோடு கூட வைத்திருக்கிறார். இன்னும் உன்னுடைய குறைவை நிறைவாக்க முடியும். பைபிள் வசனம் சொல்லுது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, எழும்புங்கள், உற்சாகத்தோடு கூட எழும்புங்கள். உங்கள் ஆண்டவர் இந்த வேதத்தில் என்னால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்காக லாசரு உயிரோடு கூட எழுந்த அற்புதத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஏன் எழுதி வைத்திருக்கிறார்? இதே அற்புதத்தை உனக்கு செய்ய முடியும், உன் குடும்பத்துக்கு செய்ய முடியும், உன் பிசினஸ்க்கு செய்ய முடியும், உன்னை கொண்டு செய்ய முடியும். அல்லேலூயா. கணேசனுக்கு அற்புதம் செய்தார். கணேசனை கொண்டு இப்படிப்பட்ட அற்புதங்களை என் ஆண்டவரை செய்ய முடியும் ஐயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற உன்னிடத்திலே வந்திருக்கிறார், உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நீ அந்த ஆண்டவருடைய வாய் நிறைய விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி ஜெபித்து பார். முழங்கால் படியிடலாமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, லாசரு, மரித்த லாசருவை 4 நாட்களுக்கு அப்புறமாக நீ விசுவாசியத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் விசுவாசிக்கும்படி ஆண்டவரே அவர்கள் கண்களுக்கு முன்பாக, கண்ணீரோடு இழந்து தவிக்கிற அவருடைய கண்களுக்கு முன்பாக லாசருவே வெளியே வா என்று சொல்லி உயிரோடு கூட எழுப்பி அவர்களை ஆறுதல் படுத்தினீரே. முடிந்து போன வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்கினீரே. அப்பா, இந்த அற்புதம் கதையல்ல, நிஜம் என்று நாங்கள் நம்புகிறோம். கதையல்ல, நிஜம் என்று நம்புகிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஊழியக்காரனாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். அவர்கள் எந்த புலங்களோடு, எந்த கண்ணீரோடு, எந்த பலகீன வியாதியோடு இந்த செய்தியை கேட்டு என்னோடு கூட விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரம் வருவதாக, வல்லமை வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடிந்தது என்கிற காரியத்திலே ஒரு தொடக்கம் உண்டாவதாக ஆசீர்வதிக்கிறேன். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டுமே, துதிக்க உதவி செய்வீரார். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், திருமண தடைகள் நீங்கட்டும், கடன் பிரச்சனைகள் விலகட்டும், பிசினஸ்ல இருக்கிற போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகுவதாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.